ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனவரி 22 2025க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் எடிஷனில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸும் நம்ம சேர்த்து கவர் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் 2025க்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமை ஆஸ்பிரன்ஸ் எஃபெக்டிவாக ஃபேஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 100 டேஸ் கைடட் வீடியோ கோர்ஸ் நம்மளோட வீலன் ஐஏஎஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்களுக்கு ரெக்கார்டட் அண்ட் லைவ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி டேக்கிள் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கொஸ்டின் டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இதில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டெய்லி நைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மோக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 27th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் தான் இன்டேக் பண்ண முடியும். இதோட ஃபீ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ரொம்ப மினிமலாக தான் செட் பண்ணியிருக்கோம். இப்போ டே 10 அப்படின்னு ஓவராலா இந்த கோர்ஸ் ஃபீயை வெறும் 1000 ரூபீஸ்க்கு தான் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது போக இந்த கோர்ஸ்க்கு எப்படி என்ரோல் பண்றது அப்படின்ற டீடைல்டு பிடிஎஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அதுல போய் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோவை நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற ஒரு நியூஸ் ஆர்டிகல், ட்ரம்ப் டிக்ளேர்ஸ் எண்ட் டு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் பை பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா நம்மளோட யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மெயின் சிலபஸ்ல இந்தியன் டயாஸ்போரா டாபிக் கீழே உங்களுக்கு வரும். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதனால எப்படி இந்தியன் டயாஸ்போரா பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம மெயின்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ரிலேட்டடா இன்னுமே நமக்கு டீடைல்டான ஆர்டிகல்ஸ் இன்னும் ஃபர்தரா வரும். அப்போ அதை நம்ம டீடைலா கவர் பண்ணிக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு ஃபேக்ட் எசென்ஷியலா தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா H1B விசா. அதாவது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 125 இயர்ஸ்க்கு மேல யூஎஸோட சாயில்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா பை பர்த் சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ணுவாங்க. இந்த ரைட் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒர்க்குக்காக யூஎஸ்க்கு H1B விசாக்கு கீழே போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விசாக்கு கீழே பாத்தீங்கன்னா மேக்சிமமா ஒரு 6 இயர்ஸ் தான் என்ன பண்ண முடியும், அங்க ஒர்க் பண்ண முடியும். அதாவது அதோட பீரியட் 3 இயர்ஸ் தான். பட் இன்னொரு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலா 6 இயர்ஸ். அப்படின்றப்போ அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அங்க மேரி பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா யூஎஸோட சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். இப்போ இந்த விசாக்கு கீழே ஒர்க் பண்றதுக்காக யூஎஸ்ஏக்கு போறாங்க இல்லையா, அவங்க இமிகிரண்ட் கிடையாது. அதாவது சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க நான் இமிகிரண்ட். அவங்க ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக மட்டும்தான் அங்க போவாங்க. அதனால இந்த விசா பத்தின பேசிக் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபர்தரா இந்த நியூஸ் ஆர்டிக்கலை எஃபெக்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த விசா பாத்தீங்கன்னா இதுல டைம் பீரியட் இருக்கிறதுனால இது ஒரு டெம்பரரி. இதுல ஃபாரின் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற யூஎஸ் கம்பெனிஸ் எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விசா பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது என்ன ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ல என்ன மாதிரியான ஜாப்க்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், மெடிசின், இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஜாப்புக்கு மட்டும் தான் இவங்களால என்ன பண்ண முடியும், டெம்பரரியா எம்ப்ளாய் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி யூஎஸோட ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்குபேஷன்ஸ்ல மட்டும்தான் யூஎஸோட கம்பெனிஸ் என்ன பண்ண முடியும், ஃபாரினர்ஸை டெம்பரரியா எம்ப்ளாய் பண்ண முடியும் இந்த விசா கீழே. இந்த விசா வாங்கணும்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதாவது அந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனுக்கான அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி அண்ட் அதுக்கு மேல அவங்க முடிச்சிருக்கணும். அது போக பாத்தீங்கன்னா இப்போ இயர் இந்த விசாவுக்கான அப்ளிகேஷன் நிறைய வரும். அதனால அத்தாரிட்டிஸால என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. அதனால இந்த விசா கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா லாட்டரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எசென்ஷியல் ஃபேக்ட் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னும் ஃபர்தரா ஃபியூச்சர்ல இது ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்றப்போ உங்களுக்கு அது இன்னுமே எஃபெக்டிவா புரியும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஹிட் as ட்ரம்ப் டேக்ஸ் சார்ஜ் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிகல் நம்மளோட எக்ஸாமுக்கு ரொம்பவுமே முக்கியம். அதுவும் யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இந்தியன் எக்கானமி டாபிக்கு கீழே இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா
கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ, அதனால இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, யுஎஸ்ல ட்ரம்ப் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆறதுக்கும் என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சார்ஜ் எடுக்கிறதுனால நடந்த சில ட்ரிகர்ஸ். அதாவது இவர் வந்து சில எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காரு. லைக் எப்படி வந்து சிட்டிசன்ஷிப்ப வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரோ, அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸும் எடுத்திருக்காரு. அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து இந்த யுஎஸ் டாலரோட டாமினன்ஸ குறைக்கிறதுக்காக ஒரு கரன்சி டெவலப் பண்றதுக்கு எஃபோர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கு ரிட்டாலியேட் பண்ற விதமா இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து யுஎஸ்க்குள்ள குட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 100% வந்து டாரிஃப் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா என்னன்னா, 100% டாரிஃப் போட்டாலும் இத பைபாஸ் பண்றதுக்கு வந்து சில வழி இருக்கு. அதாவது டைரக்ட்டா யுஎஸ்க்குள்ள இம்போர்ட் பண்ணாம, கனடா அண்ட் மெக்சிகோக்கு ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு, அங்கருந்து யுஎஸ்க்குள்ள குட்ஸ மூவ் பண்ணுவாங்க. ஸோ, அதனால அத கவுண்டர் பண்றதுக்கு இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர குட்ஸ்க்கு 25% வந்து டாரிஃப் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக சைனாக்கு மட்டும் ஸ்பெஷலா இந்த டாரிஃப் போக எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு 10% டாரிஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து என்ன ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் ட்ரேட் டைனாமிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து இது டிஸ்டர்ப் பண்ணிரும். இப்ப இந்த குளோபல் ட்ரேட் டைனாமிக்ஸ் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அலர்ட் ஆயிருவாங்க. அவங்க யாருன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த டெர்ம் வந்து நம்ம எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன். லைக் இவங்க வந்து ஃபாரின் எக்கானமிஸ்ல, ஃபாரின் கண்ட்ரில இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற செகண்டரி மார்க்கெட்ல வந்து என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் வாங்கி போடுவாங்க. இப்ப இந்த பர்ட்டிகுலர் அனவுன்ஸ்மென்ட்னால இந்தியால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 48,000 crore ஈக்விட்டிய வந்து என்ன பண்ணிட்டாங்க? செல் பண்ணிட்டாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்தியால வந்து ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யுஎஸ்ஏவோட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி கிட்ட பணத்த குடுப்பாங்க. லைக் இப்ப இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா? கம்பெனிஸ் அந்த மாதிரி. அமெரிக்கால இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கிட்ட குடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா இந்தியா மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஹெட்ஜ் ஃபண்ட், இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் இந்த மாரி இவங்கலாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஷேர்ஸ் வந்து வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே ஷேர்ல வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிற மாட்டாங்க, மொத்த பணத்தையும் கொண்டு வந்து போட்டுற மாட்டாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ வந்து ஃபாரின் எக்கானமிஸ்ல டைவர்சிஃபை பண்ணுவாங்க. இத வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த டெர்ம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ செபியும் ரெகுலேட் பண்றாங்க. ஆர்பிஐயும் ரெகுலேட் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த லிமிட்டேஷன் வந்து இருக்கு அப்படின்றது தெரியணும். இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதாவது அவங்களோட டோட்டல் அசெட் வேல்யூல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து அவங்க ஈக்விட்டில வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதுல வந்து கேப் லிமிட்டேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் ஸ்டேட்ஸ் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கிள் இபிஎஸ் கொஸ்டின்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஓவர் ரைசிங் ரெவென்யூ டெபிசிட் ஆஃப் டிஎன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்ல. பட் இதுல குடுத்திருக்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா? ரெவென்யூ டெபிசிட் இத பத்தி பேசிக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட பட்ஜெட்ல என்னென்ன மாதிரி கம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கவர்மெண்ட் பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் அதுல 2 கம்போனன்ட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ கம்போனன்ட். இன்னொன்னு வந்து கேபிட்டல் கம்போனன்ட். ஸோ இந்த ரெவென்யூ கம்போனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரெவென்யூ ரெசிப்டும் இருக்கும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். கேபிட்டல் கம்போனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரெசிப்ட் இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதாவது வரவு செலவு. ஸோ யூசுவலா இந்த கேபிட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் கம்போனன்ட் ஆஃப் த பட்ஜெட் வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்டோட லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அண்ட் அவங்க பண்ண இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இருந்து வர்ற ரெவென்யூ. ஸோ இத டீல் பண்ணும். ஆனா இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட்டோட அன்றாட தேவை, வரவு செலவு. ஸோ இது வந்து ஷார்ட் டெர்மா இருக்கும். இதுலயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வரும், எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். இப்போ நம்மளோட அப்போசிஷன் லீடர் இபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல ரெவென்யூ டெபிசிட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் இந்த ரெவென்யூ கம்போனன்ட் ஆஃப் த பட்ஜெட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ரெவென்யூ ரெசிப்ட்ட காட்டிலும்
ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு. ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கு போதுமான ரிசிப்ட் வந்து இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ரெவென்யூ டெஃபிசிட் அப்படிம்போம். இதே இது உங்களுக்கு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னன்னு தெரியணும். ஃபிஸ்கல் டெஃபிசிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் பட்ஜெட்ல வந்து டெஃபிசிட் ஆகுது. அதாவது கவர்மெண்ட்டுக்கு டோட்டலா வர வேண்டிய ரிசிப்ட்ல இருந்து அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் டெஃபிசிட் வந்துச்சுன்னா, அது ஃபிஸ்கல் டெஃபிசிட். இப்போ தமிழ்நாடோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் டூ ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குன்னா 26.4% இருக்கு. ஸோ இந்தியாலயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டெப்ட் டூ ஜிஎஸ்டிபி. அதாவது மோர் தென் 5 லேக் க்ரோர்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க? பாரோ பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏஐடிஎம்கே ரூல் பண்றப்போ 25%க்கு கீழ தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எக்ஸாம்க்கு தேவையில்ல. பட் இது முக்கியம். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெவென்யூ ரிசிப்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப இத எப்படி நம்ம மிட்டிகேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டாக்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட அன்னெசசரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். நான் டாக்ஸ் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ்ல இருந்து மட்டும் ரெவென்யூ வராது. கவர்மெண்ட்டுக்கு அதர் சோர்சஸ்ல இருந்து ரெவென்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டாஸ்மாக் எடுத்துக்கோங்க. ஸோ அதுல கவர்மெண்ட் பார்க்குற லாபம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸ் ரெவென்யூ. அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ட வந்து எஃபிஷியன்ட்டா பிளான் பண்றது மூலியமாவும் இந்த ரெவென்யூ டெஃபிசிட்ட வந்து நம்மளால மிட்டிகேட் பண்ண முடியும். ஆனா இந்த மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணல அப்படின்னா, என்ன நடக்கும்னா, கவர்மெண்ட் வந்து இன்னுமே அதிகமா கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் போகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கலி ப்ரூடென்ட் கிடையாது. இது வந்து இம்ப்ரூடென்ட். ஏன் இம்ப்ரூடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த 5 லேக் க்ரோர் வந்து கடன் வாங்குறாங்க இல்லையா? இத வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது ரிட்டர்ன்ஸ் குடுக்கும். கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ இன்னும் வரும். ஆனா அதே இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்காக கடன் வாங்கி உள்ள போட்டாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட்டோட எவ்ரிடே எக்ஸ்பெண்டிச்சர டீல் பண்ணும். இதிலிருந்து பெருசா ரிட்டர்ன் வராது. அதனால தான் இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கலி இம்ப்ரூடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெளிவா புரிஞ்சிருந்தா போதும். மத்தபடி இந்த ஸ்டேட்மெண்டோ, இந்த இஷ்யூவோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரியான ஆர்டிக்கிள். டேல் ஆஃப் 2 டிரான்ஸ்லேட்டர்ஸ் டேக்கிங் தமிழ் லிட்டரேச்சர் டு த வேர்ல்டுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட்டர்ஸ் தாமஸ் ஹிதோசி ருக்ஷ்மா அண்ட் லெட்டிசியா எபெனிஸ். ஸோ இவங்களோட வொர்க் வந்து நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல. ஸோ த குரல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஹிதோசி இவர் வந்து ஜாப்பனீஸ் அமெரிக்கன் டிரான்ஸ்லேட்டர். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லெட்டிசியா இபானிஸோட டிரான்ஸ்லேஷன் அதாவது மாதொரு பாகம் அப்படின்ற புக்க வந்து இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கையும் இத எழுதின ஆத்தரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆத்தர் பேர் வந்து பெருமாள் முருகன். இந்த புக் மாதொரு பாகம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான ஒரு புக்கு. அதாவது ஒன்ஸ் அப்பான் அ டைம் திருச்செங்கோடு ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிச்சுவல் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபெஸ்டிவல். அதுல அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்னைக்கு மட்டும் அங்க இருக்கிற விமன் வந்து என்ன பண்ணலாம்னா, எந்த மேல் கூட வேணாலும் நைட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது மூலியமா பிறக்கிற குழந்தைய வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பிள் இருப்பாங்க. அந்த வுமனுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கும். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து விடமாட்டாரு. அது மூலியமா அந்த கப்பிள்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை, சோஷியல் இஷ்யூஸ் இத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக் எத பத்தி பேசியிருக்கும்னா, செக்சுவல் பெர்மிசிவ்னஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம கண்ட்ரில இந்த புக்குக்கு அகைன்ஸ்டா நெறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஓகே. ஜஸ்ட் இந்த ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கிள் டைம் டு சீஸ் தி ப்ராமிஸ் ஆஃப் தி யுஎஸ் இந்தியா நியூக்ளியர் டீல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் வந்து எத பத்தினதுன்னா, இதுல என்ன பேசியிருக்காங்கன்னா, யுஎஸ் இந்தியா சிவில் நியூக்ளியர் அக்ரீமெண்ட் இதோட எவல்யூஷன் அண்ட் இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதனால ஆத்தர் இந்த ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் கன்டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாசில் ஃபியூல் இருக்கு இல்லையா? இதுக்கான டிபெண்டன்சி வந்து அதிகம். இத வந்து நம்ம இந்தியாக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப காஸ்ட்லி அண்ட் என்விரான்மென்ட்டலயும் ரொம்ப டேமேஜிங்கான ஒண்ணு. அப்ப இத ரெடியூஸ் பண்ணணும்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் எனர்ஜி இருக்கு, சோலார் எனர்ஜி இருக்கு, நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு. ஆனா நம்ம இந்த ஃபாசில் ஃபியூல்ல இருந்து என்ன பண்ணிற முடியாது? சடனா ஷிஃப்ட் பண்ணிற முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் என்ன பண்ண முடியும்? ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா? இதோட பில்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இத பில்ட் பண்றதுக்கான டெக்னாலஜி வந்து போதுமான டெக்னாலஜி இந்தியால கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் அதாவது ரஷ்யா அண்ட் யுஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரீஸ் கிட்ட இந்த டெக்னாலஜி வந்து இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து கூடங்குளம் பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது வந்து ரஷ்யாவோட ஹெல்ப் மூலியமா தான் அவங்களோட ரியாக்டர வச்சு தான் கூடங்குளம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா
யுஎஸ்ஏ கிட்ட இருந்து நம்ம இதே மாதிரி டெக்னாலஜிய கொண்டு வரணும் அப்படின்னா, யுஎஸ்ஏ வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரஷ்யாவ எடுத்துட்டீங்கன்னா, ரஷ்யா வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட டீல் பண்ணுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா கவர்ன்மெண்ட் டிசைட் பண்றது தான். ஆனா யுஎஸ்ஏவ பொறுத்தவரைக்கும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர பில்ட் பண்றது வந்து பிரைவேட் கம்பெனிஸ். ஸோ அவங்களுக்கு எந்த டெக்னாலஜிய வந்து நீங்க வெளிய கொண்டு போகணும், அத எங்க வச்சு பில்ட் பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அப்ப இத ஈஸ் பண்றதுக்காக இந்தியாவும் யுஎஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல ஒரு கோஆப்பரேஷன் வர்றதுக்காக சிவில் நியூக்ளியர் அக்ரீமெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எவால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அக்ரீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இந்தியால. அதுதான் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆனா இதுக்கு முன்னாடி யுஎஸோட அட்மினிஸ்ட்ரேஷன ஜோ பைடன் அவரு பிரசிடென்ட்டா இருக்கிறப்போ இப்ப ரன் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ அதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்கிரிமெண்டலா கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எதுக்காக இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்கன்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட்டா பதவி ஏற்கிறாரு இல்லையா? இதனால இந்த சிவில் நியூக்ளியர் அக்ரீமென்ட்க்கு வந்து பாதிப்பு வரும். ஏன்னா அவங்க வந்து புரொடெக்ஷனிஸ்ட் மெஷர்ஸ் தான் எடுப்பாங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசின்றனால இத நம்ம ஆக்சுவலைஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி, டைம் டூ சீஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இந்த சிவில் நியூக்ளியர் அக்ரீமென்ட்ட நம்ம ஃபர்தரா கொண்டு போணும் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அமெரிக்கா இஸ் இன்ட்ரஸ்டட் இன் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். அதாவது நம்ம இப்போ கன்வென்ஷனலா யூஸ் பண்றோம் இல்லையா? லார்ஜ் ரியாக்டர்ஸ் இது வந்து காஸ்ட் அதிகம். ஆனா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஸ்மால் யூனிட்ல ரன் பண்ணலாம். ஆப்பரேட்டிங் காஸ்ட்டும் கம்மி. இத புஷ் பண்றதுக்கு டொனால்ட் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கீனா இருக்காங்க. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? இந்த அக்ரீமென்ட்ட வந்து மொபைலைஸ் பண்ணி கொண்டு போகணுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ உங்களுக்கு பிரிலிமினரி ஃபேக்ட் அப்டின்னா, இந்த லார்ஜ், ஸ்மால் அண்ட் மைக்ரோ இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் வேணும்னா ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த ஆர்டிக்கிள வந்து ரீட் பண்ணுங்க. நமக்கு ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கும். ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற ஆர்டிக்கிள் ட்ரம்ப் 2.0 அஸ் டிஸ்ரப்டர் ஆஃப் த குளோபல் லீகல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிள் நமக்கு பெருசா தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி இனாகுரல் டிராமான்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளும் எக்ஸாமுக்கு நமக்கு தேவையில்ல. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற இந்த ஆர்டிக்கிள் நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஆர்டிக்கிள். த பிரைஸ் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கேரளாஸ் ரைசிங் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேஷியோ இஸ் நாட் அட் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த இஷ்யூவ பத்தி பேசியிருக்காங்கன்னா, கேரளா இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு வர்றப்போ கேரளா தான் லீடர். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஈவன் 1987, 88லயே கேரளா வந்து ரிப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டிய வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரிப்ளேஸ் லெவல் ஃபெர்டிலிட்டினா என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நமக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அத புரியணும்னா. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்ன்றது த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எ வுமன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் டூரிங் ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் அப்படின்றது தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி வந்து பார்ப்பாங்க. அதாவது ஒரு ஜெனரேஷன் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஜெனரேஷன அப்படியே கம்ப்ளீட்டா ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் சைல்டு பர்த் வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும் இல்லையா? குழந்தை பெத்துக்கணும் இல்லையா? அப்பதானே அந்த ஜெனரேஷன வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளேஸ்மென்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி. இத வந்து 2.1 அப்படின்ற விகிதத்துல 1987, 88லயே இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. நெறைய சதர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது டெமோகிராபிக்கலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சதர்ன் ஸ்டேட்ஸே ஈவன் இந்த இயர் 2000க்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்கள வந்து நம்ம லீடர்ன்னு சொல்லுவோம். பட் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இத இவங்க அச்சீவ் பண்ணனால, இது வந்து அவங்களுக்கு இன்னுமே சேலஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்கு. இது ஒரு சக்சஸா நம்ம பார்த்தாலுமே இது சேலஞ்ச் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் வந்து கேரளால இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. அதாவது குழந்தை பெத்துக்கிறப்போ தாய் வந்து இறந்து போயிடுறது. ஓகே. அதுதான் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டெமோகிராபிக் டிரான்சிஷன் பத்தி தெரியணும். அதாவது டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்றது வந்து மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா, அந்த கண்ட்ரி எப்பவுமே டெமோகிராபிக் டிரான்சிஷன வந்து கோ த்ரூ பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹை பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் வந்து அந்த கண்ட்ரில இருந்தது அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்டேபிள் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அதாவது அந்த கண்ட்ரியோட சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே பண்றனால அந்த கண்ட்ரி வந்து க்ரோ ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டெமோகிராபிக் டிரான்சிஷன் நடக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரில டெத் ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. பர்த் ரேட் வந்து அதே தான் இருக்கும். டெத் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த கண்ட்ரில பாப்புலேஷன் குரோத் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்
ரேட்டும் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து அந்த கண்ட்ரில பாப்புலேஷன லெவல் பண்ணும். அதுக்கடுத்து 4த் ஸ்டேஜ்ல பர்த் ரேட்டும் லோ ஆயிடும். டெத் ரேட்டும் லோ ஆயிடும். இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, பாப்புலேஷன வந்து டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சுரும். மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ, இப்போ சவுத் கொரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இஷ்யூ. பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற பாப்புலேஷன கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால அவங்க வந்து நெறைய கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே, இதுல சவுத் கொரியாவால சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல. இப்ப கேரளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4த் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ, இதனால கேரளாக்கு பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் வரும். என்ன அப்டின்னா, நம்ம கண்ட்ரில இப்ப இந்த டீலிமிட்டேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா டீலிமிட்டேஷன் பண்ணி லோக்சபால வந்து சீட்ஸ வந்து ப்ரொபோர்ஷன் டூ த பாப்புலேஷன் என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணிருவாங்க. ஸோ, லோக்சபால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிரும். ஆனா, கேரளால இருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்லிமென்ட்ல பவர் இருக்காது. வாய்ஸ் குடுக்க முடியாது. இவங்கள ரிப்ரசன்ட் பண்றதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க. இந்த ஒரு இஷ்யூ இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால எக்கனாமிக் பர்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி ஏஜிங் பாப்புலேஷன். ஸோ, அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். இந்த பாப்புலேஷன் வந்து புரொடக்டிவா இருக்காது. ஸோ, இந்த மாரி இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் வந்து ஏன் இன்கிரீஸ் ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா, இது வந்து இவங்க சக்சஸ் அச்சீவ் பண்ணாலுமே ஏன் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்ட வந்து 1,00,000 லைவ் பர்த்ஸ்ல எவ்வளோ மெட்டர்னல் டெத்ஸ் வருது அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் எம்எம்ஆர். அதாவது 1,00,000 குழந்தை பிறக்குது அப்படின்னா, எவ்வளோ மதர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தான். இப்ப கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 லைவ் பர்த்க்கு வந்து 19 டெத்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ, மெஜாரிட்டி ஆஃப் தி நார்தர்ன் ஸ்டேட்ஸும் சரி, சதர்ன் ஸ்டேட்ஸோடயும் நம்ம கம்பேர் பண்றப்போ, இவங்க தான் வந்து டாப்ல இருப்பாங்க. நல்ல பெர்ஃபார்மரா இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த நியூமரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது பல வருஷமா மாற மாட்டேங்குது. குறைய மாட்டேங்குது. ஆனா டினாமினேட்டர் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டு போகுது. இது வந்து பெரிய ரிஸ்க். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1,00,000 லைவ் பர்த்க்கு 19 டெத் நடந்திருக்கா மெட்டர்னல் டெத்து. இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் இயர்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இது குறையணும் இல்லையா? ஆனா இது குறையறதுக்கு பதிலா 19 டெத்ஸ் ஃபார் 50,000 லைவ் பர்த்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, இது வந்து சீரியஸ் இஷ்யூ தானே. மத்த ஸ்டேட்ஸ காட்டிலும் இதுதான் சீரியஸ். அப்ப கேரளாக்கு எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கேரளா வந்து டெவலப்டு ஸ்டேட்ஸா. ஸோ வுமென்க்கு வந்து மோர் டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ் இருக்கும். எக்கனாமிக்கலி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதனால லேட்டா மேரேஜ் பண்ணுவாங்க. லேட்டா மேரேஜ் பண்றதுனால, கேரியர வந்து அவங்க பிரையாரிடைஸ் பண்றதுனால, இது வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி கணக்குல வந்துரும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ அர்பன் ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து பெனட்ரேட் ஆகுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேரளால. ஓகே. இதெல்லாம் நம்ம ரீசனா சொல்லலாம். அப்ப இந்த இஷ்யூவ வந்து இன்னுமே நம்ம என்ன பண்ணல, நேஷனல் லெவல்ல நம்ம பிரையாரிடைஸ் குடுத்து பேசல. ஸோ அத பத்தி தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கிள்.